தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பவுடர் மினிஸ்டரிடம் பணம் வாங்கினார், போராட்டத்தை கைவிட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தாம்பரம் தொகுதி தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் கில்லி சரத் அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில ஸ்டேடியத்துல ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது அவர் போதைப் பொருள் பயன்படுத்திய ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லி திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் போராட்டங்கள் நடத்தினாங்க. உடனே அமைச்சர் சரத்குமார் என்ன சொன்னா அப்படின்னா, இது போதைப் பொருள் கிடையாது, என்னுடைய குழந்தைக்கு மாத்திரையை பவுடரா நுணுக்கி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாப்ல. ஆனா அவருடைய அந்த வீடியோவை பார்த்துட்டு பல கட்சிகள் போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்லாம் கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக அரசு கண்டுகொள்ற மாதிரி தெரியல, கில்லி சரத்குமாரும் கண்டுகொள்ற மாதிரி தெரியல. கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் போராட்டம் நடத்துறாங்களோ அவங்க அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்டி வாங்கிட்டாங்க. தான் உண்மை. பணம் கைமாறிடுச்சு போல தெரியுது. அதனாலதான் அவங்க போராட்டத்தை கைவிட்டாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு போராட்டத்தை கையில எடுத்தாங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று போராடி வெற்றி பெறணும். சும்மா அந்த போராடுறது, ஐவாஸ்கா வண்டி போராடுறது, அப்புறம் கண்டுக்காம விட்டுறது, இது சரியானதல்ல. தற்பொழுது அமைச்சரிடம் பணம் வாங்கிட்டாப்ல, அதனாலதான் போராட்டத்தை கைவிட்டதா சொல்றாங்க. இது நல்ல அரசியல் அணுகுமுறை கிடையாது. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.